ராதே ராம் ராம். கிருஷ்ணனுக்கு 3 வயசு இருக்கும் பொழுது பிருந்தாவனத்தில் இருந்த எல்லா ஆண் குழந்தைகளை எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டான். ஊரில் அந்த டீமுக்கு என்ன பேருன்னா பால் கோபால் சோர் பிரச்சார மண்டல்னு சொல்லிட்டு அதில் 3 சர்வீஸ் இருக்கும். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு தல் சேனா, ஜல் சேனா, வாயு சேனான்னு சொல்லிட்டு. தல் சேனாவில் வந்து 10-15 பசங்க கிருஷ்ணனுடைய தலைமையில் லேண்டில் போயிட்டு சர்வே பண்ணுவானுங்க, எந்த வீட்டை இன்றைக்கி சூறையாடலாம்னு சொல்லிட்டு. ஜல் சேனாவில் ஒரு 10-15 சிறுவர்கள் நல்ல நீந்தக்கூடியவர்கள், யமுனுடைய 2 கரையிலையும் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் சர்வே பண்ணுவானுங்க. அது மாதிரி வாயு சேனாவில் ஒரு 10 குரங்குகள் இருக்கும். அது எல்லா வீட்டு மேலே ஏறி எந்தெந்த ரூமில் வெண்ணெய் பதுக்கி வச்சுருக்காங்கிறத சர்வே பண்ணி எடுத்துகிட்டு வந்து மெசேஜ் சொல்லுவாங்க. இப்படி ரொம்ப ஆக்டிவாக இந்த டீம் செயல்பட்டுருது. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டால் இவனுக்கு 10 பேர் கிளம்பி போயிடுவானுங்க. ஒரு கிண்ணத்தில் வந்து வெண்ணெய் பாலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பூனில் அந்த குழந்தைக்கு, தொட்டில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டுவானுங்க. கிருஷ்ணன் அந்த குழந்தையோட காதில் வந்து முனமுனமுன்னு ஏதோ மந்திரம் சொல்லுவான். சொல்லிவிட்டு அவ்வளோதான், அந்த வீட்டில் இருக்கிற ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிவிடுவோம், அந்த குழந்தைய எங்கள் மண்டலில் மெம்பரை சேர்த்துட்டோம், 3 வயசு ஆகின உடனே அட்மிஷனுக்கு உள்ள எங்கள் கூட ஆக்டிவிட்டிக்கு அனுப்பிடணும்னு சொல்லிவிட்டு கண்டிஷன் போட்டுட்டு வந்துடுவானுங்க. ஸோ 3 வயசு ஆச்சுன்னா அந்த பெற்றோர்கள் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த டீமுக்கு ஞாபகம் இருக்கும், நேராக போயிட்டு அந்த பையனை கொடுத்துட்டு வந்து இந்த டீமில் சேர்த்துப்பாங்க. இப்படி பால் கோபால் சோர் பிரச்சார மண்டல் வந்து ரொம்ப ஆக்டிவாக அங்கே செயல்பட்டு இருந்தது. ராதே ராதே.